P, Q மற்றும் R ஆகிய மூவரிடம் மொத்தமாக 210 கோலி குண்டுகள் உள்ளன. அவற்றில் Q மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 1/4 பங்கு P இடமும் P மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 3/4 பங்கு Q இடமும் உள்ளன எனில் R இடம் உள்ள குண்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 3 பேர்த்துக்கிட்ட வந்து 210 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q மற்றும் R ஆகியோரிடம் உள்ள குண்டுகளில் 1/4 பங்கு P இடமும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா Pக்கு வந்து 1 பங்கு, Q + Rக்கு வந்து 4 பங்கு. ஓகேவா? அப்போ P/Q + R = 1/4 வரும். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா Qக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q வந்து P + R இடம் P + R கிட்ட இருக்கிறத போல் 4/3 பங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இது எவ்வளோ பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பங்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல 5 பங்கு இருக்குது. அப்போது 210 வந்து 5 பங்காக பிரித்தோம் அப்படின்னா 210 5 பங்காக பிரித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 42. அப்போ 1 பங்கு வந்து 42, 4 பங்கு மீதி எவ்வளோ வரும் அப்படின்னா × 42 168. ஓகேவா? இதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பங்கு இருக்குது. 7 பங்கு வந்து 210 அப்படின்னா 1 பங்கு வந்து 30. ஓகேவா? அப்போ 3 பங்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 90, 4 பங்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 120. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பியோட வேல்யூ வந்து நமக்கு 42ன்றது டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது Qவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 90ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 210ல் 120 78. ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ வந்து 78 வரும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆறிடம் உள்ள குண்டுகளின் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க. இப்போ ஆறுகிட்ட வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 78. ஆன்சர் வந்து 78. அதே மாடலில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஷின் 12540 வந்து ஏபிசிக்கு 3 பேருக்கு வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஏ வந்து பிசிஏ போல் 3/7 பங்கு, பி வந்து ஏசிஏ போல் 2/9 பங்கு வந்து பெறுறாங்க. அப்போ வந்து ஏவுக்கும் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஷேரில். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து 12540. இதில் ஏ வந்து பி + சிஏ போல் 3/7 பங்கு. அடுத்தது பி வந்து சி + ஏவை போல் 2/9 பங்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து பங்குகள்லாம் வெவ்வேறு இருக்கிறதுனால முன்னாடி மாதிரியே 10 பங்காக வந்து இது வந்து 10 பங்காக இருக்குது. அப்போ 1 பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12540 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 0 மட்டும் போகும். 1254. 1 பங்கு வந்து 1254 அப்படின்னா 3 பங்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 3762 வருது. ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 11 பங்கு இருக்குது. 11 பங்கு வந்து 12540. ஓகேவா? அப்போது அடித்தோம் அப்படின்னா ஒரு 11 மீதி 1 1140. ஓகேவா? 1 பங்கு வந்து 1140 அப்படின்னா 2 பங்கு இங்கே பியோட வேல்யூ வந்து 2 பங்கு. 2 பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2280. ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்க, நார்மலாக வந்து ஏவுக்கும் பிக்கும் இருக்கிற ஷேர் டிஃப்ரென்ஸாக கேட்குறாங்க. இப்போ ஏவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் 3762. பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2280. இப்போ இது 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 8 14. ஓகேவா? ஆன்சர் வந்து 1482. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.